அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நான் உங்களிடம் பேசப்போவது தமிழகத்தின் உள்ளாட்சி யார் கையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றிதான். ஒரு சமுதாயம் எப்போது தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் என்றால் அதற்கு நல்ல வழிகாட்டும் தலைமை கிடைக்கும்போது மட்டும்தான். அந்த வழிகாட்டும் தலைமை என்பது ஆதிக்கம் செலுத்தும் அதிகாரம் செலுத்தும் மக்களை மேய்க்கும் தலைமை அல்ல. மக்களுக்கு மேம்பாட்டுக்கான வழியை காட்டி அவர்களை மேம்பாட்டு பணிகளில் ஈடுபடுத்தி கடின உழைப்புக்கு தயாராக்கி செயல்பட வைக்கும் அந்த தலைமை மக்களை ஏளனமாக பார்க்காது. அது மக்களின் மீது நம்பிக்கை வைத்து மக்களை மதிக்கும் தலைமை. தொடர்ந்து மக்களுக்கு தேவையான அறிவினை உருவாக்கி கொள்ள வழிகாட்டும் தலைமை. மக்களின் மீது அளவற்ற நல்லெண்ணமும் நம்பிக்கையும் மதிப்பும் கொண்டு செயல்படும் தலைமை. அந்த தலைமை மக்களுக்கான பொறுப்பை அவர்களுக்கு புரிய வைத்து அந்த பொறுப்பை அவர்கள் தோள்கள் மீது வைத்து அவர்களை தன்னம்பிக்கையுடன் செயல்பட வைக்கும். இது என்ன கனவா என்றால் அல்ல, இது எதிர்பார்ப்பு. அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்று நமக்கு ஒரு கேள்வி எழும். அதற்கு நாம் கூறும் பதில் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் ஒரு உள்ளாட்சி அரசாங்கம்தான். அதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று பலர் அறியாமையில் கேட்கக்கூடும். அது அரசமைப்பு சாதனத்தின் மூலம் அரசாங்கமாக பகுதி 9 மற்றும் 9A மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. நமது அரசமைப்பு சாதனம் நமக்கான ஆட்சியை எப்படி உருவாக்கி நாம் நம்மை வழிநடத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு வழிகாட்டும் அடிப்படை நூல்தான் அது. அப்படித்தான் இந்த புதிய உள்ளாட்சி அரசாங்கமும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைந்து நாட்டை உருவாக்க அரசமைப்பு சாதனத்தை தயாரித்த போது இந்தியா மாநிலங்களின் தொகுப்பால் உருவாக்கப்படுவதாக அறிவித்தனர். இன்று அது இந்தியா மாநிலங்கள் மற்றும் உள்ளாட்சிகளின் தொகுப்பால் உருவாக்கப்படுவதாக அறிவிக்க வேண்டும். காரணம், உள்ளாட்சிகள் அரசாங்கமாக உருவாக்கப்பட்டு விட்டதால் அடுத்து இந்தியாவுக்கான தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முழக்கத்தில் கூட உள்ளாட்சி அரசாங்கத்திற்கான தேர்தலும் அந்த தேர்தல்கள் முடிந்த 100 நாட்களுக்குள் நடத்தப்பட வேண்டும் என்ற முடிவெடுத்து குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய உள்ளாட்சி அரசாங்கமாக உருவாக்கப்பட்ட போது அது ஒரு மாற்று ஏற்பாட்டை ஆளுகைக்கு உருவாக்குவதாக அறிவித்தனர். அதன் அடிப்படை இதுவரை மத்திய மாநில அரசாங்கங்கள் கொண்டு வந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் முறையாக இருந்த ஒரு அமைப்பை ஆளுகைக்கான ஒரு அமைப்பாக மாற்றி மக்களிடம் மக்களை அதிகாரப்படுத்தி ஒப்படைத்து இது உங்கள் ஆட்சி, உங்கள் பொறுப்பு, பங்களிப்பு என்று பிரகடனப்படுத்தினர். இந்த புதிய உள்ளாட்சி என்பது மக்கள் கையிலிருந்து மக்களின் கனவில், மக்களின் தேவையில், மக்கள் பங்கேற்பின் மூலம் செயல்படும் ஒரு மக்கள் செயல்பாட்டு களம். அதற்காக கிராம சபை என்ற அமைப்பை நேரடி மக்களாட்சி முறையை அடித்தளத்தில் கட்டமைப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இன்று நமக்கு என்ன தேவை என்பதை நாம் தீர்மானித்து அதை திட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்த மத்திய மாநில அரசுகளின் நிதியை பெற்று நடைமுறைப்படுத்தும் ஒரு அமைப்பாக பஞ்சாயத்து உருவாக்கப்பட்டு விட்டது. இந்த பணிதான் முக்கிய பணி. உள்ளாட்சிக்கு என்று அரசமைப்பு சாதனத்தில் 243A குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை அரசாங்கத்தின் பொறுப்பில் இருந்த கிராமம் இன்று மக்களின் கூட்டு பொறுப்பில் இருக்கிறது. எனவே
கிராமத்து பள்ளியானாலும், மருத்துவமனையானாலும், சாலையானாலும், இயற்கை வளமானாலும், விவசாயமானாலும், நீரானாலும், தூய்மையானதானதாகும் அனைத்துக்கும் பொறுப்பு அந்த மக்கள்தான். அந்த பொறுப்பு என்பது பஞ்சாயத்தின் மூலமாக உள்ள கூட்டு பொறுப்பு. அப்படியென்றால் அதற்கென்ன அடிப்படையில் தேவைப்படுகிறது? மக்களை தயார்படுத்துதல், அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், புதிய ஆட்சியில் மக்கள் பங்காளிகளாக அல்லாமல் குடிமக்களாக பொறுப்புடன் செயல்பட தேவையான புரிதலை மக்களிடம் உருவாக்குதல். ஒப்படைக்கப்பட்ட புதிய பொறுப்புகளை உள்ளாட்சிகள் எடுத்து செயல்படுத்த தேவை புதிய பார்வை கொண்ட, கட்டுப்பாடுடைய புதிய வழிகாட்டும் தலைமை வேண்டும். அதுதான் மக்களை தயார் செய்யும். அது ஒரு கடினமான பணிதான். இருந்தாலும் அந்த பணியை ஒரு சமுதாய கண்ணோட்டத்துடன் செயல்பட்டு நிறைவேற்ற வேண்டும். தேவையான சிந்தனை சூழலை உருவாக்கி மக்களிடம் ஒரு உளவியல் மாற்றத்தை கொண்டு வர ஒரு வழிகாட்டு கூறு இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். மக்களை ஒருங்கிணைக்க இங்கே ஒரு கூட்டு தலைமை தேவை. அந்த பணியை செய்ய ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு வழிகாட்டும் தலைமையும் குழுவும் உருவாக வேண்டும். ஒட்டுமொத்த கிராமமும் புதிய சிந்தனையில் பொறுப்புகளை எடுத்து செயல்படும் மனோபாவம் கொண்டதாக உருவாக வேண்டும். ஆகையால்தான் இந்த சட்டத்தில் அதிகாரத்தை தலைவருக்கு மட்டும் வழங்காமல் மக்களுக்கும் வழங்கி, அதாவது கிராம சபைக்கு மக்கள் கனவை, மக்கள் தேவையை மக்கள் பங்கேற்புடன் நிறைவேற்ற வழிவகை காணப்பட்டுள்ளது. உருவாக்கப்பட்ட பதவிகள் அனைத்து பொறுப்புகள் அவற்றுக்கான கடமைகளும் வரையறுக்கப்பட்டுள்ளன. இதில் மற்றொன்று இந்த புதிய உள்ளாட்சிக்கான கட்டாய கடமையாக கொடுக்கப்பட்டவனையாகணும். ஒன்று பொருளாதார மேம்பாடு, 2வது சமூக நீதி, 3 இவை இரண்டும் மக்கள் பங்கேற்புடன் செயல்படுத்த வேண்டும். 4வதாக இன்றைய மக்களாட்சியை சமுதாயத்துக்குள் கொண்டு சென்று சமுதாய மக்களாட்சியாக செயல்படுத்துவதையும் அகலப்படுத்துவதையும் செய்ய வேண்டும். இருந்தும் நம் உள்ளாட்சிகள் மத்திய மாநில அரசுகள் போல் நிலைத்த தன்மையை பெற்றுவிட்டன. எனவே இன்றைய சூழலில் நாம் செய்ய தவறியவற்றை கையில் எடுத்து புதிய பணிகளை தொடங்க வேண்டும். இதற்கு முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நாம் உள்ளாட்சி குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய உள்ளாட்சியின் மகத்துவம், சட்டம், வாய்ப்பு அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான தனித்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக நம் நாட்டில் பதவி என்றால் உடனே அதை பிடிக்க அனைவரும் தயாராகி விடுகிறார்கள். அந்த பதவியை எப்படி கையாள்வது என்பதை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த சூழல்தான் நாம் அனைத்து மக்களாட்சி அமைப்புகளையும் தடம் புரள வைத்துவிட்டன. உள்ளாட்சியையும் அப்படித்தான் நாம் வைத்துள்ளோம். இந்த உள்ளாட்சி ஏழை எளிய மக்களுக்கு, புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, விளிம்புநிலை மக்களுக்கு, பெண்களுக்கு என அனைவருக்கும் மதிப்பை உருவாக்கும் ஒரு உள்ளாட்சி. இயற்கை வளங்களை பாதுகாக்க வாய்ப்பை தந்த ஒரு உள்ளாட்சி. இந்த வாய்ப்பை பயன்படுத்த நாம் இளைஞர்கள் தயாராக வேண்டும். அவர்கள் தங்களின் ஆளுமையை உயர்த்தி கொள்ள வேண்டும். இவர்கள் குழுவாக இயங்க தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலில் தங்கள் கிராமம் குறித்து மக்களிடம் இயல்பாக கலந்துரையாட வேண்டும். கிராமம் சந்திக்கும் சவால்களை பட்டியலிட வேண்டும். பள்ளி குழந்தைகளிடம் கலந்துரையாட வேண்டும். இளைஞர்களிடம் கலந்துரையாட வேண்டும். சுய உதவி குழுக்களிடம் கலந்துரையாட வேண்டும். விவசாயிகளிடம் கலந்துரையாட வேண்டும்.
தொடர்ந்த கலந்துரையாடல்கள் கிராம மக்களிடம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். மக்களுக்குள் ஐக்கியமாவீர்கள். அதற்கு தொடர்ந்து பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை கிராமங்களில் நடத்த வேண்டும். எல்லா நிகழ்ச்சிகளிலும் மக்களை பங்கேற்க வைக்க வேண்டும். அப்படி தொடர் நிகழ்வுகள் மாணவர்கள் மத்தியிலையும், இளைஞர்கள் மத்தியிலையும், பெண்கள் மத்தியிலையும், விவசாயிகள் மத்தியிலையும், வயதானவர்கள் மத்தியிலும் நடத்தும்போது நம் மக்கள் தாங்கள் மதிக்கப்படுவதை உணர்வார்கள். தங்களின் கருத்துகளுக்கு மதிப்பிருப்பதை உணர்வார்கள். எனவே அவர்கள் பொதுத்தலங்களில் அச்சமின்றி, தயக்கமின்றி பங்கு பெற தயார் ஆவார்கள். இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து செயல்பாடுகளாக மாறும்போது மக்கள் ஒருங்கிணைக்கப்படுவார்கள். அங்கு உள்ளாட்சியில் இருக்கும் வாய்ப்பு, பொறுப்பு, கடமைகள் அனைத்தையும் மக்களிடம் விழிப்புணர்வாக உருவாக்கலாம். கிராமத்தில் மக்கள் கட்சியாக, ஜாதியாக, தெருவாக பிரிந்தால் சிலருக்கு நன்மை கிடைக்கும். கிராமத்துக்கு வரவேண்டியது சிலருக்கு பங்கிடப்படும். கிராமம் ஒற்றுமையாக இருந்தால் அனைத்தும் கிராமத்துக்கு கிடைத்துவிடும். கிராமத்தை எவரும் சுரண்ட முடியாது. இந்த வாய்ப்பை கிராமம் பயன்படுத்த முதலில் நற்சிந்தனை கொண்ட கிராம இளைஞர்கள் ஒன்றிணைந்து பொறுப்பேற்க வேண்டும். அதுதான் சமுதாயத்தின் எதிர்பார்ப்பு. நன்றி, வணக்கம்.